தமிழ் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்க நிகழ்ச்சி அப்படின்னா அது சரிகமபா நிகழ்ச்சி தான். அண்ட் இந்த ஒரு நிகழ்ச்சியில் இதற்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமான ஃபினாலே பரிசு இருக்க போகுது அப்படிங்கிறத சமீபத்தில், அதாவது இந்த வாரம் 5வது ஃபைனலிஸ்ட் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரவுண்டில் ஜட்ஜஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதையும் அபிஷேகாவையும் சுமையும் பார்த்து அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் கிடைச்சிருக்கு. என்ன பரிசு, எவ்வளோ விலை இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 ரொம்பவே சூப்பராக முடிவுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 4 ஃபைனலிஸ்ட் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு ஃபைனலிஸ்ட் மட்டும் யார் அப்படிங்கிறத இந்த வர சண்டே நம்ம வந்து பார்த்துருவோம். அண்ட் அதற்கு முன்னாடி இந்த ஒரு சீசனோட ஃபினாலே இருக்கு இல்லையா, இதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபாய்க்கு பரிசு அப்படின்னா 65 லட்ச ரூபாய்க்கு வீடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இந்த முறை லட்சக்கணக்கிலலாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக கோடிக்கே போயிட்டாங்க. இந்த முறை யார் இந்த சீசனை ஜெயிக்க போகிறாங்களோ அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை தான் வந்து பரிசாக கொடுக்க போகிறாங்க. இதை டிஆர்ஏ ஹவுஸ் தான் வந்து பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த சீசனில் இப்படி ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. எல்லோருக்குமே பயங்கரமான ஒரு ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இந்த ஒரு வீட்டை கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. 1 கோடி அப்படின்னா சாதாரணமான வீடாக இருக்காது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. உள்ளார டபுள் பெட்ரூம், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹால், சூப்பரான கிச்சன், ஏகப்பட்ட இன்டீரியர் ஒர்க், அது மட்டும் இல்லாமல் மாடர்னிஸ்டிக்காக அவங்க உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை அந்த போட்டியாளர்கள் எல்லாருமே நேராக நிற்பாங்க இல்லையா, அப்போ வந்து சரிகமபா நிகழ்ச்சியின் நடுவர்களாகிய ஸ்ரீனிவாஸ் அவர்களும் எஸ்பிபி சரண் அவர்களும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அபிஷேகாவை பார்த்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அபிஷேகா இப்போ பாரு, இதற்கு முன்னாடிலாம் இல்லாத அளவுக்கு இந்த முறை வந்து நிறைய வாலண்டியர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பரிசெல்லாம் வந்து வேறு லெவலில் சொல்லியிருக்காங்க. இதை யார் வேணால் வின் பண்ணலாம், ஒன்னாலே வின் பண்ண முடியும். இதை நான் ஏன் உன்னை பார்த்து சொல்கிறேன் அப்படின்னா, 4 வாரமாக நீ சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. போன வாரம் நீ இத்தனைக்கும் அழுதுட்ட. பட் ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஃபினாலே போகிற தட்டி தூக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இதை கேட்ட அபிஷேகா கண்டிப்பாக நான் அதுக்கு முயற்சி பண்ணி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் எஸ்பிபி சரண் அவர்கள் சுமனை பார்த்து சொல்லியிருந்தாரு, எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ எப்பவும் பாடுவ, அதே மாதிரி இன்றைக்கும் பாடு, நீ கூட அந்த வீட்டை வெல்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஜட்ஜஸ் ஓவராலாகவே எல்லா கண்டஸ்டன்ஸ் கிட்டையும் சொன்ன ஒரு வார்த்தை இதுதான், உங்களில் யார் வேணால் அந்த ஒரு வீட்டை வெல்லலாம், அதுக்காக நீங்கள் உங்களோட முழு முயற்சியை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு சீசன் ரொம்ப ரொம்ப ஃபயராக இருக்க போகுது அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏற்கனவே இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியலை. எல்லாருமே பயங்கர டஃப்பாக பாடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுல இப்படி ஒரு கோடி கணக்கில் பரிசு அப்படிங்கும் போது இன்னும் ஃபயராக பாடுவாங்க, இன்னும் அவங்களோட முயற்சி அதிகமாகும் அப்படிங்கிறதுல துளி கூட சந்தேகமே கிடையாது. ஸோ இந்த ஒரு ஃபினாலே முழுக்க முழுக்க டெரிஃபிக்காக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.